Hello viewers, welcome to Smart English class. Hi viewers, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 லெசன் 2 ட்ரிப் 2 ஊட்டியில் உள்ள செக்ஷன் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே செக்ஷன் 1ல் அவங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இப்போ செக்ஷன் 2ல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். The scene outside was beautiful with the purple blue mountains forming a lovely backdrop to the green fields and tea estates. ஓகே, ஸோ அந்த சீன் அவுட் சைட் அவங்களுடைய ட்ரெயின் ஜேர்னியில் அவங்களுடைய சீனரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பர்பிள் ப்ளூ மவுண்டென்ஸ் அப்படின்னா அந்த மவுண்டென்ஸில் ஃப்ளார்ஸ்லாம் எப்படி பூத்துருக்கு அப்படின்னா பர்பிள் கலரில் அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஃப்ளார்ஸாக இருக்குது. சரியா? ஸோ மவுண்டன் அப்படின்னா வெறும் மலை மட்டும் இருக்காது, செடி மரம் எல்லாமே சேர்ந்தாக இருக்கும். ஸோ அப்போ அந்த செடியில் பர்பிள் கலரில் பூ பூத்துருக்கு. ப்ளூ மவுண்டென்ஸ் அப்படின்னா பின்னாடி ஸ்கை இருக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதனால் பர்பிள் ப்ளூ மவுண்டென்ஸ் ஃபார்மிங் எ லவ்லி பேக்ட்ராப். ஸோ அந்த மவுண்டென்ஸ் எதுக்கு ஒரு பேக்ட்ராப்பாக, எதுக்கு ஒரு பேக் சீனாக இருக்குது அப்படின்னா டு த க்ரீன் ஃபீல்ட்ஸ் அந்த டீ எஸ்டேட்ஸ். ஸோ அந்த க்ரீன் ஃபீல்ட்ஸுக்கும் அந்த டீ எஸ்டேட்ஸுக்கும் ஒரு பேக் வியூவாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த பர்பிள் ப்ளூ மவுண்டன் தான். அது பார்க்கவே என்னது ஒரு ஒண்டர்ஃபுல்லான சைட்டு. இங்கே ஃபுல்லாக க்ரீன் செடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மலையில் பர்பிளில் பூவாக பூத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி ப்ளூ ஸ்கை இருக்குது. அப்போது ரொம்ப ஃபுல்லாக அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த வியூவே நமக்கு. monkeys were racing all along the tracks. monkeys were racing all along the tracks. ஸோ கூடவே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மங்கீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ட்ராக் கூடயே, அதாவது அந்த ட்ரெயின் கூடயே ஓடி வருது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் அப்படிங்கிறது. அப்போ மங்கி அந்த ட்ரெயின் கூடயே ஓடி வருது, நிறைய மங்கீஸ் ஓடி வருது. some were in the groups and some had babies clinging on to them. ஸோ somewhere in the groups நிறைய கூட்டமாகவும் ஓடி வருது. சில இது என்ன பண்ணுது அப்படின்னா பேபியை தூக்கிக்கிட்டு வருது. அதோட பேபியை அதோட இதில் தூக்கிக்கிட்டு, அதாவது நம்ம எப்படி நிற்கும் போது நம்மளோட ஷோல்டரில் பேபி பிடிச்சிக்கிடுவோம், முன்னாடி நம்ம பிடிச்சிட்டு விடுவோமோ அதே பொசிஷன் தான். என்ன நம்ம நிற்கிறோம், அது 2 கையை வச்சு நடக்கும்போது பேபி கீழே இருக்கும். அது ஓடி வரும்போது பேபி அதை உடம்பை பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி சில மங்கீஸ் என்ன இருக்குது அப்படின்னா அதோட பேபியும் சேர்த்து தூக்கிக்கிட்டு அந்த ட்ரெயின் கூடயே ஓடி வருது. Look Fatima, doesn't that monkey look cute? Holding on to its mother's stomach. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறா, அதை பார்த்து இவ மெர்லின் சொல்கிறா, அங்கே பாரு அந்த மங்கி ரொம்ப அழகாக இருக்குல்ல, அது எப்படி அவங்க அம்மாவோட ஸ்டொமக்கு நல்லா ஹோல்டாக நல்லா டைட்டாக எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா மெர்லின் சொல்கிறா. ஐ பாயிண்டட் எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ நான் அதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி காமிச்சு அதை சொன்னேன். த மங்கீஸ் வர் ரியலி போல்டு. அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா உண்மையிலே அந்த மங்கீஸ்லாம் ரொம்ப போல்டு. ஏன்னா நமக்குலாம் மங்கீஸ் எங்கேயும் நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா, எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா அங்கே உள்ள ப்ராப்ளமே மங்கீஸ் தான். அதுக்கு தெரியாமல் நம்ம எப்படி ஸ்நாக்ஸை வாங்கி நம்மளுடைய பேக்குள்ளே வைக்கிறது, எப்படி அதை காப்பாற்றி கொண்டு போகிறங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு சாகசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை தான் அவள் சொல்கிறா, உண்மையிலே இந்த மங்கியில் ரொம்ப போல்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் அப்படின்னா ஒன் ஆஃப் தெம் ட்ரை டு snatch a banana that a girl had in her hand as she leaned out of the window to look at the train curving behind on the track. ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா ஒரு கேர்ள் விண்டோவில் இருந்து அந்த கர்வ் வர இடத்துல, இப்போ நம்ம ஒரு கர்வ்னால் ஒரு வளைவு வர இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பேக் ட்ரெயினோட லாஸ்ட் வியூவும் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த அழகாக அது எப்படி வளைஞ்சி வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு பொண்ணு விண்டோவில் சாஞ்சி கீழே குனிஞ்சி அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இருக்கிற அந்த மங்கீஸ் கூட்டத்தில் ஒரு மங்கி என்ன பண்ணிச்சு அப்படின்னா இட் ட்ரை டு ஸ்நாச் எ பனானா. ஸ்நாச் அப்படின்னா பிடுங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு கையில் உள்ள பனானாவை பிடுங்க அந்த ட்ரெயின் மேலே தாவி குதிச்சிருக்கு. சரி, அதை பார்த்துட்டு அவள் சொல்கிறா, ரியலி த மங்கீஸ் ஆர் வெரி போல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறா.
ஷீ லெட் அவுட் எ ஸ்க்ரீம் அண்ட் மூவ்ட் பேக். ஸோ இந்த மங்கி விண்டோ மேலே குதித்த உடனே இவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஷீ லெட் அவுட் எ ஸ்க்ரீம். லெட் அவுட்னா ரிலீஸ். ஷீ ஷவுட்டட். ஸ்க்ரீம்ட் அப்படின்னா ஷவுட்டட் இன் எ லவுட் வாய்ஸ். கத்திட்டு அந்த அந்த விண்டோ பிளேஸை விட்டு பின்னாடி வந்துட்டா. பயந்து போய் பின்னாடி வந்துட்டா. நவ் இட் வாஸ் முத்து டேன் டு ஸ்னிக்கர். இதை பார்த்த உடனே யாருக்கு சிரிப்பு அடக்க முடியல அப்படின்னா முத்து. யார் ஆல்ரெடி நோஸ்கட் வாங்கினாங்களோ கேர்ள்ஸுக்கிட்ட இருந்து, இப்போ அவன் வந்து இது வந்து அவனோட டேனு கேர்ள்ஸோட பிஹேவியரை பார்த்து சிரிக்கிறதுக்கு. சரியா? Next, I looked entranced at the mystery clouds which covered the mountains and moved in and out of the forest. எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த இந்த மிஸ்டி கிளவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. எப்படி இதெல்லாம் வந்து, அதாவது மிஸ்டி கிளவுட்ஸ் அப்படின்னா இந்த க்ளவுட்ஸ் வந்து மிஸ்டி மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி ஸ்னோ மாதிரி இருக்கிறது. சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் நம்மளுடைய இப்போ நம்ம பிளேஸ்லேருந்து நம்ம க்ளவுட்ஸை பார்க்கும்போது 3 லேயர்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் ஆக்சுவலாக இருக்கும். ஓகேவா? கீழே உள்ள லேயர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். அதை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி 3 clouds ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா விச் கவர்டு த மவுண்டெயின்ஸ். அந்த லாஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர் ஆஃப் க்ளவுட்ஸ் வந்து அந்த மவுண்டெயினையே ஃபுல்லாக கவர் பண்ணும். நமக்கு அந்த மவுண்டெயின் கிளிஃபே தெரியாது. அந்தளவுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து மவுண்டெயினை கவர் பண்ணிவிடும். அண்டு மூவ்டு இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஃபாரஸ்ட்டு. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மூவ் ஆகும்போது அந்த மவுண்டெயினில் ஃபாரஸ்ட் இருக்கும்ல, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் வெளியில் வந்து உள்ளே போய் வெளியில் வருதுமா. அந்த வியூ வந்து ரொம்ப ஒரு அழகாக ஒரு பியூட்டிஃபுல் வியூவாக நமக்கு அங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ க்ளவுட்ஸு மலை மேலே இருக்கிறதுங்கிறதே, மலைக்கு கீழே இருக்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப ஒரு அழகு தான். அதுலேயும் அது உள்ளே அந்த காட்டுக்குள்ளே போய் வெளியில் வந்து, காட்டுக்குள்ளே போய் வெளியில் வந்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆச்சரியப்படமான ஒரு வியூவாக இருக்கும் அங்கே. இட் லுக் ஜஸ்ட் லைக் எ ட்ரீம் சீக்வன்ஸ் இன் எ மூவி. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரியலுங்கிறதே நம்மளால் ஒரு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. க்ளவுட்ஸு இவ்வளோ பக்கத்தில் நம்ம பார்க்கோமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மூவியில் நடக்கிற ஒரு 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 ட்ரீம் சீக்வன்ஸ். இப்போ நம்ம வந்து ட்ரீமில் நடந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே மேகத்தில் நடக்கிற மாதிரி, மேகத்தில் படுத்துங்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. அது மாதிரி அங்கே வந்து ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு வியூ வந்து நமக்கு அங்கே கிடைக்கிது. ஃபாத்திமா பாயிண்டட் டு எ பப்ளிங் ஸ்ட்ரீம் வித் எ ஸ்மால் வாட்டர்ஃபால். ஸோ அப்போ வந்து ஃபாத்திமா என்ன சொல்கிறா அப்படின்னா ஒரு பப்ளிங் ஸ்ட்ரீம் வித் எ ஸ்மால் வாட்டர்ஃபால். ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒரு சின்ன ஓடை, அதில் வந்து பபிள்ஸ் வருது. அந்த பபிள்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னா ஒரு ஸ்மால் வாட்டர்ஃபால் வந்து மவுண்டன்லேருந்து ஒரு சின்ன வாட்டர்ஃபால் இருக்குது. அந்த வாட்டர்ஃபால்லேருந்து தண்ணி வந்து கீழே அந்த ஸ்ட்ரீமில் விழும்போது அதில் பபிள்ஸ் வருது. அங்கே பாரு, அந்த பபிள்ஸை பாரு, அந்த வாட்டர்ஃபாலை பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபாத்திமா நோட் பண்ணி சொல்கிறா. லுக் மெர்லின், கேன் யூ see the bird there? ஓகே, அப்போ என்ன சொல்கிறா, அதாவது அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க அந்த ட்ரெயின் ஜேர்னியில், இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டாண்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா மெர்லின் அங்கே பாரு, நீ அந்த பேர்டை பார்த்தியா, அங்கே இருந்த பேர்டை பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அதாவது இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த மாதிரி சீனரிஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இதை வந்து நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணால் அந்த சீனை மறுபடியும் நம்ம இன்னொரு நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நமக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அங்கே பாரு அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த சீனை நல்லா நிறுத்தி நிதானமாக நம்மளும் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இது நமக்கு நார்மல் ட்ரெயினில் கிடைக்காது. யாராவது எதையாவது ஒன்று பார்த்துட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த சீன் வேகமாக ஓடிடும். ஏன் அப்படின்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ட்ரெயின் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது. அப்போ யாரையாவது எதையாவது நோட்டீஸ் பண்ணி சொல்லி அதை பாருன்னு சொன்னால் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுற வரைக்கும் அந்த சீன் அங்கே தான் இருக்கும். நல்லா நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும் அந்த ட்ரெயின் ஜேர்னியில். ஸோ அப்போ சொல்கிறா, அந்த பேர்டை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இட் இஸ் சச் அ ப்ரிட்டி ப்ளூ அண்ட் ஹேஸ் சச் அ லவ்லி க்ரோன் ஷீ செட். ஓகே, அது அப்படியே ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரில் அதுக்கு ஒரு லவ்லியாக ஒரு க்ரோன் கூட இருந்துச்சு. அதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவன் நோட்டீஸ் பண்ணி காமிக்கிறா. அப்போ இவ்வளோ அதை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜஸ்ட் தென் த ட்ரெயின் ஸ்டாப்ட் சடன்லி வித் எ தட்.
ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகுது வித் எ தட் அப்படின்னா வித் எ ஜெர்க்கு சம் வைப்ரேஷனோட அங்கே சடனாக ஸ்டாப் ஆகுது. அது வந்து பாசிபிள் தான். ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து ஸ்லோவாக தான் போகுது. எங்கே என்ன நினச்சாலும் அவங்க வந்து ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் அந்த ட்ரெயின் ஜேர்னிலையுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம கீழே இறங்கி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த சீனரிஸ் கூட ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி சில பிளேசஸும் இருக்குது. அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம். ஆனால் இங்கே வந்து இது வந்து ஒரு ஸ்டாப்பிங் பிளேஸே கிடையாது. ஆனால் திடீர்னு ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓ வாட் ஹேப்பன் ஆஸ்க்ட் எ பாய். ஓகே. ஸோ அவன் அந்த கோச்சில் அந்த கோச்சில் உள்ள ஒரு பையன் கேட்குறான், ஓ என்னாச்சு, எதுக்கு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஹே வாட் ஹஸ் த ட்ரெயின் ஸ்டாப்டு ஹே ஒய் ஹஸ் த ட்ரெயின் ஸ்டாப்டு, ஏன் இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு இன்னொரு பேசஞ்சரும் கத்துறாரு. பட் நத்திங் குட் ஸ்டாப் முத்து. யார் என்ன கேட்டாலும் முத்துவை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியலை. ஏற்கனவே அவன் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு தான் இருந்தான், இந்த ட்ரெயின் ஸ்லோவாக தான் போகுது, நான் அது கூட நடந்துருவேன். இப்போ இந்த ட்ரெயினை நிற்கவும் செஞ்சிருச்சு. அதனால் அவனுடைய பிளேஸில் உட்காரவே முடியலை. ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேர் த ஃபஸ்ட் டு ஸ்டெப் அவுட் டு சி வாட் ஹேட் ஹேப்பன். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்து அந்த கோச்சை விட்டு இறங்கி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அங்கே போய் பார்க்க நின்னதே இவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான். கீதா மேடம் ட்ரை டு ஸ்டாப் த சில்ட்ரன் ரன்னிங் அவுட் பட் தே வர் டூ எக்ஸைட்டட் அண்ட் பெக்டு டு பி அலோட் டு கோ அவுட். ஸோ அவங்களுடைய கிளாஸ் மிஸ்ஸும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண அவங்களுடைய அந்த பிளேஸில் உட்கார வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த சில்ட்ரன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. பட் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக, அதாவது ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, மிஸ் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டு எக்ஸ்கியூஸ் வாங்கி ஓடி போயிட்டாங்க. இன் த எண்ட் த ஹோல் கம்பார்ட்மெண்ட் ஸ்டெப்ட் அவுட். அட் லாஸ்ட் என்னாச்சு அப்படின்னா அந்த ஹோல் கம்பார்ட்மெண்ட்டே கீழே இறங்கி வந்து நின்றுச்சு. எங்கே அப்படின்னா அந்த ட்ரெயின் எதுக்காக ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. அண்ட் வாட் அ சைட் கிரீட்டட் தேர் ஐஸு. ஸோ அவங்க என்ன ஒரு வியூ பார்த்தாங்களோ அது கண்டிப்பாக அவங்களோட ஐஸுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீட் மாதிரி தான். அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சீனை அவங்க அங்கே பார்த்தாங்க. ஸோ அது என்ன பியூட்டிஃபுல்லான சீன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷனில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ்.